இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 4 டேபிள் ஸ்பூன், அதாவது 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு நான் இன்றைக்கி 6 வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியை நான் இன்றைக்கி ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதே கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு வதக்கலாம். இது நல்லா மசியட்டும். மிக்சி ஜாரில் இருக்கிறது நம்ம ஒரு கோர்ஸ் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் அதையும் ஆற வச்சு மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் தொகையில் பதத்துக்கு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வெறும் சாதத்தில் தொகையில் மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.